ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மம்மிக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் மம்மின்றதை விட ஃபுல் ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் தான். ஓகேவா? யாருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, எனக்கு, இவருக்கு, அப்புறம் வந்து ஷிலுக்கு நான் சொன்னேன். ஸோ எங்கள் 3 பேருக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் வீடியோ என்னன்றது தெரியும். மம்மி டாடி யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லை எங்களுக்கு வெளியில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் முடிஞ்சா அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ அது என்ன அப்படின்றது வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு வந்து மம்மி வந்து ஃப்ரிட்ஜ் மாற்றணும், ஃப்ரிட்ஜ் மாற்றணும். சரி, ஓகே, கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் மாற்றிக்கலாம், ஃபுல் வீடும் பெயிண்ட் அடிக்கிற பிளான் இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட்லாம் அடிச்சதுக்கப்புறம் நம்ம திங்ஸ்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டு என்ன பிளான் பண்ணோன்னா, சரி ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கி கொடுக்கலாம், நம்ம மம்மிக்கு வந்து சர்ப்ரைஸாக ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தோம். எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இன்னொரு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஓகே, அது எவ்வளோ வருஷம் பழுசுனா, நானே ஒரு சின்ன பையனாக இருந்தால் போகிறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு நான் வளர்ந்து எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்க, இருக்கோ ஒரு 15 to 18 years மேலே இருக்கும். அது வேர்ல்பூல், ஓகேங்களா? நல்லா நமக்கு கன் மாதிரி ஓடினுக்குது. அது எல்லாம் நல்லா இருக்கு. என்னன்னா பழசாயிடுச்சு, வந்து இடம் இல்ல. இப்போ வந்து எல்லாம் நிறைய திங்ஸ், நாங்க ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வந்தாலும் நாங்க வந்து உள்ள வைக்கிறோம். சோ இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு இடம் இல்ல. அதனால மாத்தலாம் நாளா கேட்டுங்கிறாங்க டாடிய, மாத்தலாம் எதுனா ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும் அவங்களுக்கு. இப்போ வந்து என்ன பிளான்னா, சரி ஆஃப்டர் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்ம வந்து மாத்திக்கலாம், நம்ம வந்து அதுவும் மாத்தணும், அப்புறம் இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது என் காலில் வந்துச்சு. ஸோ நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஃப்ரிட்ஜ் நம்ம வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம், நம்ம போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். சரி, இவரும் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து எதாவது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தாரு. சரி, ஓகே, ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தானே, நம்ம அதுவே வாங்கிக்கலான்றது தான் பிளான். ஸோ இப்போ வந்து மம்மி டாடிக்கு தெரியாது, ஓகேங்களா? சோ வந்து நம்ம இப்ப மூச்சு விட்டுக்கலாம், அதை பத்தின ஒரு மூச்சு பேச்சே இல்லை. இதை பத்தி அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, நிஜமா வாங்கி வந்தாங்களான்ட்டு. ஆக்சுவலி இப்ப என்ன பண்ணலாம், பிளான் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷோரூம் போயிடுறோம், ஓகேங்களா? போயிட்டு நம்மளுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா டப்புன்னு புக் பண்ணிட்டு ஒரே நாள்ல வந்துரும். ஆனா இது வந்து நாளைக்கு வந்து சண்டே, அதனால வரும் சண்டே வந்து அந்த டிராவல் இது வந்து இருக்குமான்னு வரோம். உங்க ஊர் மாதிரி இல்ல, இது வரும்னா சந்தோஷம் தான். நாளைக்கு வீட்ல எல்லாரும் மாடல் இருந்துச்சுன்னா நாளைக்கே வந்துரும். மாடல் இல்லனா நாளைக்கு ஆக்சுவலா வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்க 3 பேர் இருப்போம், மம்மி டாடி இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளார ஃப்ரிட்ஜ் வந்து இறங்கிடுச்சுன்னா சூப்பர். அதுதான், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் போலாம் போய் பார்க்கணும். எங்களுக்கு ஃப்ரிட்ஜ பத்தின ஒரு ஐடியாவும் இல்ல, சும்மா ரேண்டமா வந்து அங்க போய் பார்த்து புக் பண்றது தான். எங்களுக்கு தெரிஞ்சது வேர்ல்பூல், சாம்சங், எல்ஜி இதெல்லாம் வந்து நல்ல பிராண்ட்னு எங்களுக்கு தெரியும். வேர்ல்பூல் வந்து நான் கண்ணு முடின்னு சொல்லுவாரு, ஏன்னா இவ்ளோ வருஷம் ஓடிடுச்சு. அது ரிப்பேர் ஆயிருந்தோ இல்ல, நாங்க வந்து ரிப்பேர் பண்ணிருந்தோ இல்ல. கிட்ட அது 20 வருஷம் நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு 18. ஆனா நான் சின்ன வயசுல ஸ்கூல் போற காலத்துல இருந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஓடினுக்குது. சோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் தான் வந்து சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்க போறோம். சோ அதுதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷோரூம் நோக்கி போலாம். எந்த ஷோரூம் போறதுன்னு எங்க 2 பேருக்கு ஷோரூம் போலாம். எங்க ஒரு எல்ஜி வந்துது. எல்ஜி, இது ஃபுல் எல்ஜி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க அங்க போயிடுங்க, அது டிஜிட்டல், அது போயிடுங்க. அங்க போயிட்டா லைன்ஸ்ல போய் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைன்ஸ்ல இல்லனா குரோமா போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உள்ள போயிட்டு உங்களை மீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துன்னுக்குறோம், எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. வேர்ல்பூலா இதுவா? இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை தான். நான் எதுனா நம்ம ஃப்யூச்சரில் எதுனா புது வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி வாங்கலான்னு. சாம்சங் கூட நல்லா தான் இருக்குது, 29,000. மனா இது பாரு, அதை விட கம்மிங்களா? இது ஜாஸ்தி தான், நல்லா தான் இருக்குது. இது கன்வெர்ட்டபிளுங்களா? பார்க்கலாம். இது பட் நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம மோஸ்ட்டாக பால், சிக்கன்லாம் இதில் தான் நினைக்கிறோம், ஃப்ரீசரில். பாரு, இதை பாரு, இல்லைனா இது ஓகேவா? 68 லிட்டர் 27,440 ஆகும் உங்களுக்கு. 2025 மாடல். இது வந்து ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க. ஸ்லைடிங் இருக்கு, வெஜிடபிள் பாக்ஸ், ஃப்ரூட் பாக்ஸ், ஓகே இருக்கு. உள்ள வந்து கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் யூனிட் வாரண்டி, மோட்டர் வாரண்டி 10 இயர்ஸ். இது கூட அது சாம்சங் இல்ல, அது கலர் ஆப்ஷன் இது ஒன்று தானே? இது செட்டுங்களா? இது சும்மா டம்மியா? இது டம்மி செட்டு இல்லை.
ஓகே இது போகிறீங்கனாலும் போங்க. இது வந்து 29. 256. அது 268. அது 27,400. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஹையரில் இந்த பிளாக் தான் வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு வாஷிங் மிஷின் புக் பண்ணி ஃப்ரிட்ஜை வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு ஹையர் மாடல் தான் வந்து புக் பண்ண. அந்த மேம்கிட்டே நாங்கள் கேட்டோம் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டது வந்து இப்போ ஆன்கோயிங்கில் வந்துட்டு ஹையர் வந்து பெஸ்ட் பிராண்டு, சூப்பராக போகுது. ஸோ வந்து ஹையர் பிராண்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். 2+2 அதாவது 4 years வாரண்ட்டி, ஆக்சுவலி 2 years வாரண்ட்டி. எக்ஸ்ட்ரா 2 yearsக்கு வந்து நாங்கள் ஒரு 1700 எவ்வளோ 1000 rupees பே பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரா 2 years. ஸோ டோட்டலி 4 years வந்து ஓவரால் ஃப்ரிட்ஜோட வந்து வாரண்ட்டி. அப்புறம் 10 yearsக்கு வந்து மோட்டார் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ 280 liters இது 268. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 268 liters. சாம்சங் ஒன்று பார்த்தோம். சாம்சங் வந்து 252 நினைக்கிறேன். 252 liters. இது 268. ஆக்சுவலா நம்மளது நீங்க ஃப்ரிட்ஜ் பாப்பீங்க, கொஞ்சம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம வாங்கிக்கிற சைஸ் வந்து கரெக்டா அந்த இடத்துல பத்தாமான்னு கூட பத்தாது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நாங்க ஒரு நாள் மார்னிங் வந்து பேசிட்டு இருந்தோம் நானும் மம்மி டாடி. அப்போ வந்து டாடி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஃப்ரிட்ஜ் வாங்கினா நம்ம ஹைட் பெரிய ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும். அப்போ வந்து மம்மி கேட்டாங்க எங்க வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது டாடி என்ன சொன்னாருன்னா, 2 வார்ட்ரோப் இருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துடலாம், நம்ம கட் பண்ணி எடுத்தா இது ஃபிட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த 2 வார்ட்ரோப் நேற்று நான் ஷிலுக்கிட்டேயும் கேட்டேன். ஷிலு என்ன சொன்னா, இது வந்து எடுக்கிற வார்ட்ரோப் தான் நீ, அதனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவ்வளோ சொன்னான். ஸோ அதனால தான் நாங்கள் தைரியமாக ஹைட்டாக இருக்கிறதுக்கே போனோம் நாங்கள். ஸோ வந்து நாளைக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களாம். மண்டே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வருவாங்க. ஸோ மண்டே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாலேஷன் கூட தேவையில்லை, நம்மளே தான் இருப்போம். ஏன்னா அது அந்த இது எடுக்கிற மட்டும் அது இன்ஸ்டாலேஷனே இல்லை. அந்த வுட்டுக்குது இல்ல அந்த அல்மாரத்துல, அது வந்து நம்ம எடுக்கிற மட்டும் இன்ஸ்டாலேஷனே தேவையில்லை. அது தேவையில்லை. பட் அவங்க பண்ணி இன்ஸ்டாலேஷன்னா நான் அது கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வயரை போட்டு இதுதான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது நம்மளுக்கே தெரியும். நான் டிவி கூட வானான்ட்டேன், நானே தானே இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் டிவிக்கு இன்ஸ்டாலேஷனே நான் கூப்பிடல. ஆமா, நீங்க தான் நானே அன்பாக்ஸ் பண்ணேன், நானே ஃபிட் பண்ணேன், நானே வச்சு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம சும்மா இப்போ இன்ஸ்டாலேஷன் வருவாங்க. அந்த இன்ஸ்டாலேஷன் ஒன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு பாக்ஸை வந்து ஓபன் பண்ணிட்டு வயரை வந்து பிளக் இன் பண்ணிட்டு. நம்ம வாங்கி இருக்கிறது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ், ஓகேவா? அந்த கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் எப்படி கன்வெர்ட் பண்றதுலாம் நம்ம கேட்கணும்ல. அதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்வெர்ட்னா என்ன அந்த இதுக்கு அந்த இது ஆக்சுவலி கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ்னா இப்போ மேல ஃப்ரீசர் கீழே ஃப்ரிட்ஜ்னு தானே சொல்லுவோம். இப்போ ஃப்ரீசர் நமக்கு வேண்டாம்னா அதுவும் ஃப்ரிட்ஜ் கூலிங்கே இருந்தா போதும், அப்படி வச்சுக்கலாம். ஃப்ரீசர்னா ரொம்ப ஜாஸ்தி கூலிங் இருக்கும்ல, அந்த கூலிங் வேண்டாம், ஃப்ரிட்ஜ் கூலிங் அளவுக்கே இருக்கட்டும் அப்படின்னு அது ஃப்ரிட்ஜா மாத்துறது தான். ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜா மாத்துறது தான் கன்வெர்ட்டபிள், ஓகேவா? அதெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் சரி, ஓகே, வரச்சாலும் ஓகே. இல்ல நம்மளுக்கே அந்த நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்தா அவங்களுக்கு ஒரு 2000-3000 ரூபாய் கேட்குவாங்க. நம்ம பக்கத்துல வீட்டு பக்கத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும், ரிலையன்ஸ்ல தான் வாங்கணும், கிட்டதான். அதான் சொன்னாங்க, நாளைக்கே வந்து டெலிவரி ஆயிடும், நான் மண்டே வந்தா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஆயிடுச்சு. நானும் ஷிலும் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். ஆக்சுவலாக கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு மூஞ்சி கூட யாருக்கும் அதுவும் இல்லை. சீக்கிரம் அவர் வந்து நான் ப்ரஷ் பண்ண போ 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 நான் அவர் சட்டையெல்லாம் பண்ணி நினைக்கிறாரு. அதான் கிடுக்கிடுன்னு ஓடி வந்தேன். இருக்காங்க அவர் தானே, மித்ராக்காரர் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க இருக்காங்க, எல்லாரும் உள்ள இருக்காங்க. அவங்க வேற எதுவும் இறக்குறாங்க போல. கேட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. பட்
டாடி கூட இதுக்குதான் நேற்று 2 பேரும் ஓடணும் காலையில சும்மா அடிச்சோம் ஃப்ரிட்ஜ் என்னமா இல்லையா ஃப்ரிட்ஜ் நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும் மாத்தணும் எப்பவுமே சொல்லக்கூடாதா எப்பவுமே நான் இப்படி நான் காலையில யோசித்தேன் சொன்னா இதுவாயிடுமே தெரிஞ்சிருவேன் சர்ப்ரைஸ் தான் சரின்ட்டு விட்டுட்டேன். நானும் ஷிலு இப்படிக்கும் அப்படிக்கும் காலையில தான் ஓட்டோம். அந்த வார்ட்ரோப் எடுத்துடணும். அதோ அந்த லைன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே பேஸ்மெண்ட் அந்த இது இருக்கு. திடீர்னு எப்படி இப்படி யோசனை பண்ணீங்க? நாங்க இது போன மந்த் நானும் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா இந்த மந்த் சரி கிறிஸ்மஸ்குள்ள இது பண்ணிருந்தோம். தெரியும் போன மந்த்தே நாங்க டிசைட் பண்ண நான் மார்னிங்கே வந்து சொல்லிட்டேன். நேற்று 2 நாளா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க வாஷிலு கடைக்குன்ட்டு. அதான் தொத்து கட்டுங்க. என் மைண்ட்ல எப்பவுமே ஃப்ரிட்ஜ் இது பண்ணணும், ஆனா இடம் பத்தாதேன்னு நான் சும்மா அது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்க காட்டுறேன். இதுதான் அது கன் மாதிரி வரும். இல்ல எங்களோட பரம்பரை சொத்து. இது என்ன ஒரு 18 இயர்ஸ் ஆயிருக்குமா? இது நான் சின்ன வயசுல 20 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் 18 இயர்ஸ், நீங்க 20 வருஷமா கன் மாதிரி ஓடிடுது. கனகாதீங்க. நாங்க அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றதுல தான் இருக்கு. இப்போ ரிப்பேர் ஆகல. இன்னும் கொஞ்சம் நம்ம திங்ஸ் வைக்கிறது பெருசா வாங்கணுமே. ஆனா கன் மாதிரி இருக்குது. ஸ்டார்ட். ஓகே, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ எங்களால முடிஞ்சிருந்து. ஹாப்பியா? இந்த 2 பேரும் ஓப்பனிங் செரமனி பண்ணுங்க. மோனா கம் போ மோனா. நான் இருக்கு போங்க போ. இதுக்கு காரணம் நீங்க தப்பா. ஆக்சுவலி நீங்க ஓபன் பண்ணுங்க. இல்ல பண்ணுங்க. பண்ணுங்க. நான் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றேன். இல்ல நாங்க டபுள் டோர் வாங்கி தரோம். ஓபன் பண்ணு. கேப் விட்டு இரு. 2% இந்த வீட்டை மெயின்டைன். ஃப்ரிட்ஜ்ன்றது நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். Congratulations. God bless you for long forever. இதுதான் forever இருக்குது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். இது ஓபன் பண்ணு. அது பெருசா இருக்கறனால அதுக்கு ஃப்ரிட்ஜ் ஆகி கொடுத்துருக்கேன். தமனா புரியுதா? அப்படியே கண்டினியூ இப்போ நான் எப்படி பேச வச்சுக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதான் ஆயிச்சேனா இது பாக்ஸ் தான இருக்கு. ஏய் நாளை செவுரு இடிக்குது. கொஞ்சம் பெண்ட் பண்ணனும். பெண்ட் பண்றேன். பெண்ட் எனக்கு அப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப் பண்ணனும். சிலு அப்படியே கீழ அங்க நித்துரு. இல்த்ர சிலத்தா கீழ மேல நிச்சு. ஐயோ பல்ல வலிக்கினே வராளே. நான் புஷ்கர. உஷார். ஏய் பாத்து நீ ஊந்துறாத. இல்ல இல்ல
அங்க பாருங்க சாய்க்கிறேன் இது சாய்க்கிறேன் இப்படி சாய்ச்சிட்டா புதுசு பிடிக்கப்பா சாய்க்கிறோம் கீழே எடுத்தால இந்த பக்கம் சாயுங்க, இந்த பக்கம். கட் பண்ணிடுங்க எல்லாம். ஏன் இந்த கஷ்டம்? ஃபேன் 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 லைட் லைட். வயரெல்லாம் இதாகுது. இல்ல இழுக்க முடியாதே. கட் பண்ணிடுங்கப்பா. கட் பண்ணிடலாமா? கவர் ஸ்லிப் ஆகுது. அங்க சவுண்ட் பாக்ஸ். இழுத்துறே போடா. சவுண்ட் பாக்ஸ் ஃபேன். அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஐயோ. சாரே மாட்டிக்கலாம். இது சவுண்ட் கேக்குமா? வாயில இது வச்சுங்க இது. இப்ப என்னங்க ஆச்சு? வைங்க வைங்க. சுதாசுதன் சொட்டு இது டாடி நைட் ஆகுதுங்க. கீழே அந்த இது இருக்கு பாருங்க. யா கன்வெர்ட்டபிள் இது. அப்படியா அவ்வளவுதானா? அப்படியா Congratulations for you. Holy month இல்ல? ஐயோ பரவாயில்ல மம்மி. வெல்கம். எடுத்துக்கலாம். நைட்டில குரூப் போட்டோ. அந்த மாதிரி வா குத்துட்டு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நினச்சபடியே அவங்க மம்மியோ டேடியோ வந்து அவங்க வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து என்னென்னவோ பிளான் பண்ணோம். அதுதான் அவங்கள பேசிக் பிளானே வந்து அவங்க வந்து ஹாப்பியாக அவங்களோட ஃபேஸில் வந்து ஹாப்பினஸை பார்க்கணுன்னு தான் நாங்கள் வந்து இந்த கிஃப்ட் ட்ரை பண்ணோம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ரியாக்ஷன் வந்து மம்மி வந்து சின்ன குழந்தையாவே மாறி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த போயிட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் நின்றுக்குன்னு ஹைட்டை பார்த்துக்கின்னு நான் நினச்சோம்மா நான் வாங்கணும்னு நினச்சோம்மா, எப்படிம்மா உங்களுக்கு தோணுச்சு இது வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நாங்களும் வந்து இது வந்து சேர்த்து வச்சு எங்கள் சேவிங்ஸில் தான் நாங்களும் வாங்கி கொடுத்தோம் இது. சரிங்களா? ஸோ எங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாகுது. அவங்களும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ வேறு என்ன வேணும்? வீட்டில் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ நாள். சரி, எங்களால் முடிஞ்சது நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். அது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணின்னு தான் இருக்கோம். எங்களால் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னும் மேலும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் நல்லது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். ஷேரனுக்கும் நாங்கள் செய்வோம். ஷேரனுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவளோட கல்யாணம் அப்படி இப்படி நிறைய வரும். அப்படி இப்போ ஷாரனுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்காதீங்க, உன்னே இல்லை. அது இப்போ தான் பச்சுன்னுக்குது. அது வந்து ஒரு 2 years ஆகும், 2 to 3 years ஆகும். ஓகேங்களா? இப்போ ஷி இஸ் வெரி யங். கல்யாணன்றது நாங்கள் வந்து யாரும் டிசைட் பண்ணல. எப்போ ஓகே ரெடின்னு சொல்லும் போதோ அது அவன் நடக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் சைடில் வந்து நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு செய்வோம் கண்டிப்பாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.